நம்மளோட பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுனா மட்டும்தான் நம்மளுக்கு என்கொயரிஸ் வரும், கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நம்மக்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஹையர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கஸ்டமர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? எங்கிட்ட வெப்சைட்லாம் இல்லைங்க, எங்கிட்ட ஒரு பெரிய டீம் கிடையாதுங்க, எங்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இல்லைங்க, இதெல்லாம் இருந்தால் தான் என் பிஸ்னஸ் க்ரோ ஆகுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மனசிலிருந்து அதை தூக்கி போட்டுருங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ லீட்ஸ் ஜென்ரேஷன் சிஸ்டத்தை நாம் உருவாக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, சாட் ஜிபிடி லீட்ஸ் கொடுக்காதுங்க, லீட் ஜென்ரேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன வார்னிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வெறும் ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டான ப்ராம்ப்ட், கரெக்டான கஸ்டமர், கரெக்டான மெசேஜ் கொடுத்தா மட்டும்தான் லீட்ஸ் வரும். ஸோ நம்ம மெயின் வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயம் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிஸ்னஸுக்கு ஒரு ஐடியலான கஸ்டமர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது, சாட் ஜிபிடி மூலம் லீட்ஸ் எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நம்ம பண்ண போறோம். மூணாவது, கூகுள், லிங்க்டின், ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட், இன்ஸ்டாகிராம் போன்ற பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஒரு பர்சனலைஸ்டு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரிப்ட், இல்லைன்னா ஒரு இமெயில் எப்படி ஒரு ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் ப்ராசஸையே ஒரு கூகுள் ஷீட்டில் ட்ராக் பண்ணி ஒரு டெய்லி லீட் ஜென்ரேஷன் சிஸ்டமாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக தியரி வீடியோ கிடையாதுங்க, இது ப்ராக்டிக்கலான விஷயம். இது நிறையா ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் பீப்புளுக்காக. இதில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பெரிய வீடியோ, பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து மெதுவாக பண்ணுங்க. ஓகே, அப்படி ஸ்டெப் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் உடனே உங்களுக்கு நான் ஹெல்ப் தரேன் எங்கே ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இது ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லீட்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. கை காசு எந்த காசும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம நல்லா பண்ணினா மட்டும்தான் நம்ம சேல்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், கொஞ்சம் பொறுமை தேவை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியோட ஃபவுண்டர் மற்றும் லீட்ஸ் லோகேஷ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். நான் ஒரு கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க. எனக்கும் 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. எஸ்பெஷலி ஃபோக்கஸ்ட் ஆன் எம்எஸ்எம்இஸ். ஸோ தமிழ் எம்எஸ்எம்இஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு அவர்களுடைய மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாற்றி ஒரு 10 மடங்கு 10x சேல்ஸ் குவாலிஃபைட் லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸை ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸுக்கு ஸ்பெசிஃபிக் நீடுக்கு கனெக்ட் பண்ணுவது தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஜென்ரேட் ஃப்ரீ லீட்ஸ் using chat gpt. it's a step by step guide for tamil msmes. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாம லீட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ லீட் என்றால் என்ன அப்படின்னா, பல பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யாராவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா அது நம்மளுக்கு லீடு. அப்படி கிடையவே கிடையாதுங்க, அது தப்பான விஷயம். ஸோ லீட் என்றால் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட் அல்லது உங்களோட சர்வீஸுக்கு ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கும் சரியான கஸ்டமர்ஸ் தான் லீட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸுக்கு எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் லீட்ஸ் கிடையாதுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி பற்றி கன்சர்ன் இருக்கும் ஃபேமிலி மட்டும்தான் லீட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஜிம் எக்யூப்மெண்ட் செல்லருக்கு எல்லாரும் லீடு கிடையாது. ஒரு நியூ ஜிம் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஒரு ட்ரெயினர் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், அபார்ட்மெண்ட் அசோசியேஷன், இவங்கெல்லாம் தான் உங்களோட லீடு. இப்போ ஒரு மூணாவது உதாரணம், ஜுவல்லரி ஷோரூம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் கோல்டு வாங்க பொறுக்கல. ஒரு வெட்டிங் வந்து பிளான் பண்ற ஃபேமிலி, ஒரு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ற ஃபேமிலி, அனிவர்சரிக்காக வாங்குற ஃபேமிலி, ஒரு ப்ரீமியம் கலெக்ஷனை தேடும் கஸ்டமர், இவங்கெல்லாம் தான் உங்களோட லீட். ஸோ ChatGPT இருந்து லீட் ஜென்ரேட் பண்ணுவதற்காக முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லீடு யாரு அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்க பிஸ்னஸுக்கு ஃபர்ஸ்ட் லீடு யாரு என்னங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணிருங்க. ஸோ லெட் அஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ChatGPTல ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை நாம உருவாக்கணும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறதா இந்த ஸ்டெப் நம்பர் 1. ஓகேங்களா? ChatGPTக்கு நீங்க ஜென்ரிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஆன்சரும் ஜென்ரிக்கா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கொடுக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு கிவ் மீ லீட்ஸ் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்காது. நீங்க முதல்ல உங்க பிஸ்னஸை பத்தி கரெக்டா சொல்லணும். அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராம்ப்ட் நம்பர் 1. கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நான் சும்மா படிக்கிறேன். ஓகே, நீங்கள் என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்சல்யூட்லி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கான்செப்டை புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராம்ப்ட் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோட பிஸ்னஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் அ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே, மை பிஸ்னஸ் இஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்? கோச்சிங் அண்ட் எஜுகேஷன் பிஸ்னஸ். ஸோ ஐ செல், நான் என்ன சேல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கன்சல்டேஷன் அண்ட் என்னோட சர்வீசஸ். ஓகே, மை லொக்கேஷன், என்னோட லொக்கேஷன் எது? தமிழ்நாடு, இல்லை சிட்டி கூட நீங்கள் போடலாம். மதுரை போட்டுக்கலாம், ட்ரிச்சி, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட சிட்டி பேரை. மை டார்கெட் கஸ்டமர்ஸ், கரெக்டுங்களா? அவங்க யாரு, பேசிக்கான ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத அந்த லீடு நீங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, அதை நீங்க போட்டுருங்க. ஸோ அப்புறம் கேளுங்க ChatGPT கிட்ட, ஹெல்ப் மீ ஐடென்டிஃபை 10 ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ் ஹூ ஆர் மோஸ்ட் லைக்லி டு பை மை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதே மாதிரி இன்க்ளூட் தேர் பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களோட வாங்குறதுக்குரிய பையிங் ட்ரிகர் என்ன, அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க, இதையெல்லாம் நான் எங்கிருந்து ஒரு ஆன்லைன் ஆஃப்லைனில் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை தெளிவாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ரிசல்ட்ஸ் புட்டு வச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். மை பிஸ்னஸ் இஸ் RO வாட்டர் பியூரிஃபையர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் மதுரை. ஐ வாண்ட் கஸ்டமர்ஸ் வித்தின் 20 கிலோமீட்டர் ரேடியஸ். ஹெல்ப் மீ ஐடென்டிஃபை மை ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஹவுஸ் ஓனர்ஸ், அபார்ட்மெண்ட் ரெசிடென்ட்ஸ், நியூ ஹோம் பையர்ஸ், ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸ், கிளினிக், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், ஹாஸ்டல்ஸ், ஜிம்ஸ், ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்தோம். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது டீட்டெயில்டாக நான் அந்த ப்ராம்ப்ட் நம்பர் 1ல் கொடுத்துருக்கேன். உங்கள் பிஸ்னஸில் என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். உங்களோட பிஸ்னஸ் டைப் என்ன, உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்ன, உங்களோட லொக்கேஷன்ஸ் என்ன, உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு, இதையெல்லாம் நீங்கள் மாற்றி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் யாருன்னு தெரியாமல் லீட்ஸ் தேடுறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் இருந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வேணும்னு கத்துற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1, விச் இஸ் யூ நீட் டு ஐடென்டிஃபை யுவர் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இதுதான் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களோட பயம் என்ன, அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அவங்களோட ப்ராப்ளம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுதான் பிஸ்னஸ். ஸோ லீட் ஜென்ரேஷனில் பொறுத்தவரையில் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை பற்றி நீங்கள் எல்லாமே பேசிடுவாங்க, பெனிஃபிட்ஸு, ஃபீச்சர்ஸு எல்லாமே பேசிடுவாங்க. ஆனால் கஸ்டமரோட ப்ராப்ளத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. இதுதான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுனா எப்படி அவங்களோட பெயின் பாயிண்ட், கஸ்டமரோட சேலஞ்சஸ், பெயின் பாயிண்ட், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராம்ப்ட் 2 எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா,
ஃபார் தி அபவ் ஐடியல் கஸ்டமர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ப்ராம்ப்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அந்த ஐடியல் கஸ்டமருக்கு லிஸ்ட் தி டாப் 20 ப்ராப்ளம்ஸ், ஃபியர்ஸ், அவங்களோட பயம், டிசையர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, தென் அர்ஜென்ட் பையிங் ரீசன்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து ரைட் தம் இன் அ சிம்பிள் தமிழ் லாங்குவேஜ், ஓகே, தட் அ லோக்கல் பிஸ்னஸ் ஓனர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா ChatGPT என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் மெஷின் பிரேக் டவுன் ஃபியர், ராங் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன், லோ மெம்பர் ரிட்டென்ஷன், பட்ஜெட் கன்ஃபியூஷன், ஸ்பேஸ் பிளானிங் ப்ராப்ளம், சர்வீஸ் டிலே ஃபியர், இம்போர்ட்டட் வெர்சஸ் இந்தியன் எக்யூப்மெண்ட் கன்ஃபியூஷன், ROI தெரியாம ஃபியர். இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரெடியா வந்துடும். சேல்ஸ் மெசேஜும் ரெடியா வந்துடும், வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஏன்னா லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னம்னா கஸ்டமரோட பெயினை தான் நாம பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் மனசுல இருக்கும் சென்டென்ஸை நீங்க சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு ஜிம் ஓப்பன் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ராங் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டீங்க, 6 மாசத்துல சர்வீஸ் ஹெட்டேக் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கஸ்டமரை ஸ்டாப் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வாக்கியம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இல்லைப்பா இது நின்று நாம இது கண்டிப்பாக இது என்னங்கிறது பார்க்கணும், என்ன சொல்ல வராருங்கிறது பார்க்கணும். ஸோ அதுதான் அந்த லீட் ஜென்ரேஷனோட ஃபர்ஸ்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, லீட்ஸ் வந்து என்னோட பிஸ்னஸுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம ChatGPT கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இப்போ கஸ்டமர் யாருன்னு தெரியும், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது தெரியும், ஆனால் இவங்களை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் நாம ChatGPTக்கு கொடுக்க போகிறோம். ப்ராம்ப்ட் நம்பர் 3, பேஸ்ட் ஆன் ஐடியல் கஸ்டமர்ஸ். ஓகே, இதனால வரும் நீ கண்டுபிடிச்சிங்க இல்லையா, சஜஸ்ட் மீ 25 ஃப்ரீ ரிசோர்சஸ். ஓகே, ரிசோர்சஸ் ஆர் சோர்சஸ் வேர் ஐ கேன் ஃபைண்ட் பொட்டன்ஷியல் லீட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இட் கேன் இன்க்ளூட் கூகுள் சர்ச் மெத்தட், இல்லை ஒரு டைரக்டரிஸாக இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், லோக்கல் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், அண்ட் பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நாம கொடுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டம் ஆர்த்தோபீடிக் ஃபுட்வேர் பிஸ்னஸ்க்கு நான் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் லீட் சோர்சஸ் எடுக்க முடியும் அப்படின்னம்னா, டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், டயபெட்டிக் கிளினிக்ஸ், வாக்கிங் கிளப்ஸ், women's associations, corporate HR teams, Google business profile reviews, Facebook local groups, Instagram comments, YouTube comments, health camp, pharmacies, diagnostic centers, இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கும். ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் TNPSC அப்படின்னம்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டெலிகிராம் எக்ஸாம் குரூப்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ் அண்டர் TNPSC வீடியோஸ், library notice boards, Instagram education pages, WhatsApp study groups, local browsing centers, bookshop, old student referrals. ஸோ இது அத்தனை விஷயங்களும் எங்கெங்கெல்லாம் சோர்சஸ் நம்ம லீடு பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது, அது டைரக்ட் ஃபோன் நம்பர்ஸும் நம்மளுக்கு தரப்போறது கிடையாதுங்க. ChatGPT என்ன பண்ணுது அப்படின்னா, லீடு சோர்ஸ் மேப்பை தரும். அந்த மேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம லீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் மூலமா நாம வந்து ப்ராஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான மெத்தடுங்க. கூகுளில் வந்து சிம்பிளாக நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு V2B சர்வீஸ் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் மதுரை அப்படின்னா நிறைய பேர்த்து லிஸ்ட் பண்ணோம். ஸ்கூல்ஸ் இன் ட்ரிச்சி கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். ஜிம்ஸ் இன் கோயம்புத்தூர், பொட்டிக்ஸ் இன் சென்னை இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் கொடுக்கும். கிளினிக்ஸ் இன் திருநெல்வேலி, மேனுஃபேக்சர் அசோசியேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நம்ம தாராளமாக ஒரு கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம சர்ச் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்ட் ஏன்னா, நல்ல ஒரு சர்ச் queries வேணும்னா கூட நம்ம இது வந்து ChatGPTயில் கேட்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ப்ராம்ப்ட் நம்பர் 4, ஸ்டெப் நம்பர் 4க்கு ப்ராம்ப்ட் நம்பர் 4, give me 20 Google search queries to find potential leads for my business in location. Include search terms for business directories, Google Maps,
லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் அண்ட் லோக்கல் அசோசியேஷன்ஸ். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியலான லீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். இதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா என்ன அப்படின்னா பப்ளிக்காக அவைலபிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்பேம் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப்பில் கண்ணா பின்னான்னு மெசேஜ் எல்லாம் போட்டு இல்லை மாஸ் மெசேஜ் எஸ்எம்எஸ்ல தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பர்சனலைஸ்டு அவுட்ரீச் தான் உங்களை லாங் டேர்ம் பிராண்டட் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் யாரோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க இதில் போய் ஆமாங்க நீங்கள் உங்கள் இது மாதிரி மெசேஜ் போட்டிருந்தீங்க, நான் ஒரு சின்ன ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பர்சனலைஸ்டு அவுட்ரீச் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். தயவு செஞ்சு கண்ணா பின்னான்னு ஒரே மெசேஜை 100 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு பண்ணிட வேண்டாம். நமக்கு லீட்ஸ் மட்டும் வேண்டாங்க, அதோட சேர்ந்து ட்ரஸ்ட்டும் நம்ம பில்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க, இது வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன், தியரி கிடையாது, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீடு லிஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ஒரு கூகுள் ஷீட்டில் ஆர்கனைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீட்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. ஸோ அதனால் கூகுள் ஷீட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு காலம் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஒரு சீரியல் நம்பர், பிஸ்னஸ் நேம், ஓனர் நேம், லொக்கேஷன், ஃபோன், இமெயில், இன்ஸ்டாகிராம், எந்த சோர்ஸிலிருந்து நம்ம எடுத்தோம், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் சென்ட் அப்படின்னா அனுப்பிச்சிட்டோமா, ரிப்ளை ஸ்டேட்டஸ் என்ன, ஃபாலோ அப் டேட் என்ன, ரிசல்ட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து காலம் வைஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கூட நம்ம ChatGPTல ப்ராம்ப்டை நம்ம கேட்கலாம். திஸ் இஸ் ப்ராம்ப்ட் நம்பர் 5. Create a simple lead tracking sheet format for my business, including the columns, prospect details, sources, pain point, outreach message, follow up date and conversion status. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 10 மெசேஜ் அனுப்புவாங்க, நாளைக்கு ஃபாலோ அப்பே பண்ண மறந்துடுவாங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் வந்து வித்தவுட் ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லீக்கேஜ், அவ்வளோதான். நீங்கள் வந்து பக்கெட்டில் தண்ணீர் ஊற்றுறீங்க அப்படின்னா கீழே ஹோல் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஊற்றுன தண்ணி எல்லாம் வேஸ்ட். ஸோ அந்த கூகுள் ஷீட் அந்த ஹோலை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி அடைச்சு உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டத்தை கொடுக்கும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT மூலமாக ஒரு பர்சனலைஸ்டு அவுட்ரீச் மெசேஜை வந்து நாம் எப்படி உருவாக்குவது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மெசேஜ் எப்படி அனுப்புவது. ஓகே, ஒரு ராங் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ சார், வி ப்ரொவைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை கஸ்டமர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டான மெசேஜ் எப்படி அனுப்பணும் அப்படின்னம்னா, வணக்கம் சார், ஐ நோட்டிஸ்ட் யுவர் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், நல்ல குட் ரிவ்யூஸ் இருக்குதுங்க, நல்ல ரீசெண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க, ஆனால் சர்வீசஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது சார். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் கால்ஸ், நியர்பை கஸ்டமர்ஸ், அதாவது உங்களுக்குள்ள 15 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர் ரேடியஸில் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக வந்து நான் ஒரு சிம்பிள் ஒரு 3 பாயிண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா? இதுதான் வேல்யூ ஃபர்ஸ்ட் மெசேஜ். இப்படித்தான் இருக்கணும். இதுக்கும் நம்மளுக்கு ஒரு ChatGPT ப்ராம்ப்ட் மூலிமா பண்ண முடியும். ப்ராம்ப்ட் நம்பர் 6. ஓகே, ரைட் அ ஷார்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ரைட் அ ஷார்ட் பர்சனலைஸ்டு வாட்ஸ்அப் அவுட்ரீச் மெசேஜ் ஃபார் என்னோட டார்கெட் கஸ்டமர் ஹூ ஹேஸ் இந்த பர்டிகுலர் பெயின் பாயிண்ட். ஐ ஆஃபர் என்னோட சொல்யூஷன், மேக் இட் வெரி பொலைட், நான் சேல்சி, வேல்யூ ஃபர்ஸ்ட் and suitable for Tamil business owners. Give me 5 variations. இப்படின்னு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோலார் பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, வணக்கம் சார், உங்கள் மந்த்லி இபி பில் 4000லிருந்து 6000 ரேஞ்சில் வருதுங்களா? மெனி ஹவுஸ் ஓனர்ஸ்
அவங்களாம் வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க த்ரூ சோலார். ஆனால் என்னன்னா ராங்கான சிஸ்டம் சைஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களால கம்மி பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு சோலார் கெப்பாசிட்டி எஸ்டிமேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் டிக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரேன். இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா வேல்யூ ஃபர்ஸ்டோட யூ வில் ஈஸிலி வின் தட் கஸ்டமர். எக்ஸாம்பிள் நம்பர் 2, ஜுவல்லரி பிஸ்னஸ். வணக்கம் மேடம், வெட்டிங் பர்ச்சேஸ் பிளானிங் பண்ணுறீங்களா? கோல்ட் ரேட், டிசைன் செலெக்ஷன், பட்ஜெட் பிளானிங் எல்லாமே கன்ஃபியூஷனாக உங்களுக்கு இருக்கும். வி ஹாவ் கிரியேட்டட் அ சிம்பிள் வெட்டிங் ஜுவல்லரி பிளானிங் செக்லிஸ்ட். இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் செக் பண்ணி அனுப்புங்க. தென் ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன். அதே மாதிரி ஒரு ஃபுட்வேர் பிஸ்னஸுக்கு, வணக்கம் மேடம், லாங் டைம் ஸ்டாண்டிங் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஹீல் பெயின் வருதுங்களா? இது நிறைய ஒர்க்கிங் விமனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு ஃபுட் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஒரு செல்ஃப் செக் கைடு கொடுக்குறேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தென் ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன். ஸோ உடனே வந்து பை நவ் இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம சொல்லலை இல்லைங்களா? நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வேல்யூ கொடுக்குறேன். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்கிறோம். அதுதான் வார்ம் லீட் ஜென்ரேஷன். ஸ்டெப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் வந்து நம்ம ChatGPT-லிருந்து நம்மளால உருவாக்க முடியும். அதுதான் நம்ம உருவாக்க போகிறோம். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க, ரிப்ளை வரல அப்படின்னு விட்டுடுவாங்க. பட் ஆனால் கஸ்டமர் கூட பிஸியாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும். எடுத்த உடனே யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது? ப்ராம்ப்ட் நம்பர் 7, create a 5-day follow-up sequence for a prospect who has not replied for my first message. Keep it very politely, helpful and not pushy. Include one value tip in each and every follow-up. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபாலோ. Day 1, checklist share message. Day 2, one mistake awareness. Day 3, mini case study. Day 4, free consultation offer. Day 5, permission based closing message. ஒரு தமிழில் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் சார், ஜஸ்ட் ஃபாலோயிங் அப், மெனி லோக்கல் பிஸ்னஸஸ் மிஸ் லீட்ஸ் பிகாஸ் தேர் கூகுள் ப்ரொஃபைல் doesn't clearly show services, photos and customer proof. I can share a quick self audit checklist if useful. ஒன்றும் இல்லைங்க, நிறைய லோக்கல் பிஸ்னஸ் என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போட்டுடுறாங்க. ஆனால் சர்வீசஸ் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் போட்டால் கஸ்டமருக்கு அட்ராக்ட் ஆகும், ஒரு கஸ்டமர் ப்ரூஃப் எப்படி காட்டுறது, இதெல்லாம் யாருமே ஆப்டிமைஸ் பண்ணுறதில்ல. இது பண்ணுன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 10 செல்ஃப் ஆடிட்டிங், நீங்களாக உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஆடிட்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ அப் பண்ணினீங்க அப்படின்னா எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஃபாலோ அப்பு கூட ஒரு வேல்யூ பேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அது சர்வீஸ். ஸ்டெப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ChatGPT மூலமாக ஒரு லீடு மேக்னெட்டை உருவாக்க போகிறோம். எப்படி வந்து இழுக்கிறது லீடை அப்படிங்கிறத நம்ம உருவாக்க போகிறோம். டைரக்ட் சேல்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லீட் மேக்னெட்டை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். லீட் மேக்னெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு செக்லிஸ்ட், ஃப்ரீ ஆடிட்டுங்க, ஒரு PDF கைடுங்க, ஒரு கால்குலேட்டர் கொடுக்கலாங்க, மினி வீடியோ ஒன்று கொடுக்கலாம், ஒரு வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் ஒன்று கொடுக்கலாம், செல்ஃபாக ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு கூட ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, விச் இஸ் ப்ராம்ப்ட் நம்பர் 8. கிரியேட் 10 லீட் மேக்னெட் ஐடியாஸ் ஃபார் மை பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் டைப் என்ன அப்படின்னு கொடுத்துருங்க. டார்கெட்டிங் யுவர் கஸ்டமர் டைப் என்னன்னு சொல்லுங்க. ஈச் ஐடியா ஷுட் சால்வ் ஒன் அர்ஜென்ட் ப்ராப்ளம் அண்ட் மேக் த கஸ்டமர் இன்ட்ரெஸ்டட் இன் மை பெய்ட் சொல்யூஷன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு RO வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னம்னா 5 signs யுவர் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நாட் சேஃப் செக்லிஸ்ட். ஜிம் எக்யூப்மெண்ட் அப்படின்னா கமர்ஷியல் ஜிம் எக்யூப்மெண்ட் பையிங் செக்லிஸ்ட். ஜுவல்லரி, வெட்டிங் ஜுவல்லரி பட்ஜெட் பிளானிங் ஷீட். சோலார், மந்த்லி EB பில் ரிடக்ஷன் எஸ்டிமேட்டர். கோச்சிங் இன்ஸ்டியூட், TNPSC பிகினர் ஸ்டடி பிளான். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சர்வீஸ், 10-point கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆடிட் செக்லிஸ்ட். இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங். ஃப்ரீ வேல்யூ கொடுத்து
ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதில் இருந்து தான் நம்ம குவாலிஃபைட் லீட்ஸை உருவாக்க முடியும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 8. ஸோ நாம் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு கான்டென்ட் மூலியமாக, ஓகே, ஸ்டெப் நம்பர் 9, ஒரு கான்டென்ட் மூலியமாக இன்பவுண்ட் லீட்ஸ் கூட நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ChatGPT அவுட்ரீச்க்கு மட்டும் இல்லைங்க, ஒரு கான்டென்ட் ஐடியாஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். ஓகே, ப்ராம்ப்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னா, கிவ் மீ 30 யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் ஐடியாஸ், 10 லாங் ஃபார்மேட் வீடியோ ஐடியாஸ், 20 Instagram reel hooks and 10 LinkedIn post ideas to attract உங்களோட டார்கெட் கஸ்டமர் யாரு, ஃபார் மை பிஸ்னஸ் டைப், ஃபோக்கஸ் ஆன் தேர் ப்ராப்ளம்ஸ், மிஸ்டேக்ஸ் அண்ட் பையிங் டெசிஷன்ஸ். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புட்டு வச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஓனரோட ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ஐடியாஸ் எப்படி இருக்கலாம், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இந்த 3 மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு கால்ஸ் வராது. ஆட்ஸ் இல்லாமல் லோக்கல் கஸ்டமர்ஸை எப்படி 5 விதமாக நம்ம உள்ள இழுக்கலாம். கஸ்டமர் பெர்சோனாவை டிஃபைன் பண்ணாமல் கண்டென்ட் போடாதீர்கள். லோகோ மட்டும் உங்கள் பிராண்ட் அல்ல. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணாத பிஸ்னஸ் ஓனருக்கு இலக்கும் 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கான்டென்ட் பில்டு பண்ணினா என்ன அட்வான்டேஜ்? அவுட்ரீச் பண்ணும்போது கஸ்டமர் உங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ மெசேஜ் கோல்ட் ஆகாது, வார்ம் ஆகும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 9. ஓகே, இதெல்லாம் தாண்டி இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. நான் இப்போ வந்து ஒரு 24 hour ஆக்ஷன் பிளான், இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சுது. இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 24 hour ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 நம்ம சொன்ன ChatGPT-லிருந்து ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை உருவாக்குங்க. ஸ்டெப் நம்பர் 2, டாப் 10 பெயின் பாயிண்ட்ஸை எடுங்க. இது எல்லாமே டே 1க்கு நீங்கள் பண்ண வேண்டியது. ஸ்டெப் நம்பர் 1 சொல்லிட்டேன். ஸ்டெப் நம்பர் 2, ஒரு 10 பெயின் பாயிண்ட்ஸை எடுங்க. ஸ்டெப் நம்பர் 3, 5 லீடு சோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, ஒரு 25 ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இவங்கெல்லாம் என்னோட ப்ராஸ்பெக்டாக இருப்பாங்கன்னு பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5 பர்சனலைஸ் மெசேஜை உருவாக்குங்க. ஸ்டெப் நம்பர் 6, 10 பீப்புளுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் மெசேஜை அனுப்புங்க. ஸ்டெப் நம்பர் 7, கூகுள் ஷீட்டில் ட்ராக் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் டே 1ல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்டெப்பு இது புரியல அப்படின்னா கோ பேக் டு த வீடியோ. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 வரிசையாக இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பண்ணுனீங்க, டெய்லி 10 குவாலிட்டி ப்ராஸ்பெக்ட் உங்களால் எடுக்க முடியும். 30 நாட்களுக்கு டெய்லி 10 எடுத்தீங்கன்னா 300 ப்ராஸ்பெக்ட். அதில் 10% உங்களுக்கு ரிப்ளை வந்தாலும் 300 கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் கான்வர்ஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அந்த 30 கான்வர்சேஷனில் 20% கன்வெர்ட் ஆனாலும் உங்களுக்கு 6 கஸ்டமர்ஸ். இதுதான் கன்சிஸ்டண்டான லீட் ஜென்ரேஷன் சிஸ்டம். ஸோ ஒரு ChatGPT மூலியமாக ஒரு லீட் ஜென்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் 24 hour ஆக்ஷன் பிளான். இதை நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா அவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்டிங் பண்ணாமல் உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது. ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரீ லீட் ஜென்ரேஷன் சிஸ்டம் உங்கள் பிஸ்னஸுக்கு உருவாக்க முடியும். நம்ம தமிழ் MSME பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்குங்க, நல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் இருக்குது, கஸ்டமர் கேர் நல்லா பண்ணுறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, கரெக்ட் கஸ்டமருக்கு கரெக்டான மெசேஜோட ரீச் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதை ChatGPT தான் உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ண, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஏஐ உங்களை பிஸ்னஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ உங்கள் திங்கிங்கை மல்டிப்ளை பண்ணும். ChatGPT லீட்ஸ் தராது. ChatGPT உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேஷன் சிஸ்டமை பில்ட் பண்ணி தரும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர், ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், ஸ்பெசிஃபிக் மெசேஜ், ஸ்பெசிஃபிக் ஃபாலோஅப், இதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுனீங்க, ஃப்ரீ லீட்ஸ் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதை ஒரு சிஸ்டமாகவே கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன் ஸோ தட் யூ கேன் ஜாயின் மை ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி. அதை உள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். வாரந்தோறும் எவ்ரி டியூஸ்டே வீக்லி ஃப்ரீ வெபினார் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 50 வீக் ஏஐ மாஸ்டரி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். கம்ப்ளீட்டாக நிறைய டூல்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம், நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, இன்க்ளூடிங் சாட் ஜிபிடி. தெர் ஆர் அதர் லாட் ஆஃப் டூல்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் காலுமே இருக்குதுங்க. நீங்கள் யூ கேன் புக் இட். வீக்லி 5 ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் இருக்குது எங்கிட்ட. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் சாட் ஜிபிடின்னு பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கோர்சஸில் போய் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன எல்லா ப்ராம்ப்டும் அந்த கோர்சஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அங்கே போனீங்க அப்படின்னா ஃப்ரீ லீட் ஜென்ரேஷன் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு இது இருக்கும். நான் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அந்த ஆக்சஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ தட் எனி டைம் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் காப்பி த ப்ராம்ப்ட், பேஸ்ட் இட் இன் த சாட் ஜிபிடி and create your lead generation system. So don't worry about it. நீங்கள் சாட் ஜிபிடின்னு மட்டும் டைப் பண்ணால் போதும். ஓகே, ஸோ தமிழ் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான லீட் ஜென்ரேஷன், ஒரு பிராண்டிங், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், யூடியூப் மார்க்கெட்டிங், ஏஐ மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ஸ்மார்ட் வணிகத்தை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, என்னோட மிஷன் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸை ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸுக்கு ஸ்பெசிஃபிக் நீடுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் என்னோட மிஷன். ஓகே, நான் உங்கள் லோகேஷ் மனோகரன். வணக்கம், உங்களிடம் விடைபெறுகிறேன்.